குற்ற உணர்ச்சிகள் தான் நோய்களுக்கு காரணம். குற்றங்கள் தான் நோய்களுக்கு காரணம். ஏன்னா ஒரு குற்றங்கள் செய்யும்போது நமக்கு குற்ற உணர்ச்சி எல்லாருக்குமே ஏற்படும். அதாவது வாழ்க்கை முழுவதும் திருடுவதே தொழிலாக கொண்டவர்கள் கூட அந்த உணர்ச்சி ஏற்படும், குற்ற உணர்ச்சி ஏற்படும். நம்ம ஒரு குற்றம் செய்தால் குற்ற உணர்ச்சி ஏற்படும், நல்லது செஞ்சால் அது சார்ந்த உணர்ச்சிகள் நமக்கு ஏற்படும். குற்ற உணர்ச்சிகள் தான் நோய்களுக்கு காரணம்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ குற்றம் செய்யும்போது அந்த உணர்ச்சிகளில் குற்ற உணர்ச்சி ஏன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது குற்ற உணர்ச்சியாக இருக்குன்றாங்கன்னா அது தாங்கிக்க முடியல மனிதர்களால். அதனால தான் அது குற்ற உணர்ச்சின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. எனக்கு ஏதோ குற்ற உணர்ச்சியாக இருக்குது, ஏதோ குற்றம் செய்து விட்டது போல் தோன்றுகிறது, அதனால் அதை தாங்கிக்க முடியல. குற்ற உணர்ச்சியை உடம்பால் தாங்கிக்க முடியாது. ஏதோ பிறரை நீங்கள் உங்களால் ஏதோ துன்பம் பிறருக்கு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யாரையோ வர வைக்கிறீங்க, எனக்கு இந்த உதவி செஞ்சு கொடுன்னு அவரை ஏதோ ஒரு வேலைக்காக உங்களுக்குடைய உதவிக்காக ஒருத்தர் அனுப்புகிறீங்க. ஒரு கடையில் போய் ஏதோ அது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஏதோ அடிபட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஐயோ நாம் அவரை கடைக்கு அனுப்புனதுனால தான் நமக்கு உதவி செய்ய போய் தான் அவருக்கு இந்த மாதிரி அடிபட்டு போச்சு, அது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுவாங்களே. ஏன் கவலைப்படுறாங்கன்னா அந்த உணர்ச்சியை தாங்கிக்க முடியல. அந்த ஒரு குற்றம் நம்மளால் ஒருத்தருக்கு மற்றவருக்கு துன்பம் ஏற்படும் போது அதனால் ஏற்படுகிற அந்த குற்ற உணர்ச்சிகளை அதை தாங்கிக்க முடியல, அதனால தான் அவர் கவலைப்படுறார். ஏன்னா அந்த குற்ற உணர்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் திருடினாலும் சரி, மற்றவங்களை ஏமாற்றினாலும் சரி, தெரிஞ்சே ஏமாற்றினாலும் சரி, தெரியாமல் ஏமாற்றினாலும் சரி, அதனால் ஏற்படுகிற அந்த குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, அதை நம்மளால் தாங்கிக்க முடியாது. இப்போ சுய இன்பம் செய்வது, அதுபோல் விபச்சாரம், உண்மையாக இல்லாமல் இருப்பது, ஒரு மனைவியை கணவன் ஏமாற்றுவது, கணவனை மனைவி ஏமாற்றுவது, பிறரோடு தொடர்பு வைத்துக் கொள்வது, இதெல்லாம் குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும். இந்த குற்ற உணர்ச்சியெல்லாம் வெளியிலையும் உங்களுக்கு பாதுகாப்பின்மை ஏற்படுத்தும். வெளியிலையும்னா நீங்கள் திருடுறீங்க, ஏமாத்துறீங்க, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கறதில்ல அப்படின்னா, பல பேர்கிட்ட நீங்கள் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கறதில்ல அப்படின்னா உங்களை மற்றவங்க அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொலை கூட பண்ணுவாங்க. பணம் வாங்கிட்டு என்ன ஏமாற்றிட்டாரு திருப்பி தராமல் அப்படின்னா உங்களை கொலை பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. உங்ககிட்ட ஏமாந்த ஒருவர் உங்களை கொலை செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்குது, அல்லது பயங்கரமாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடித்து உங்களை உதச்சி ஆளை வச்சு அடித்து எதை பண்ணி, அப்போது வெளியிலேயும் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போது குற்றம் செய்கிறவர்கள் எப்போவுமே ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வோடு இருப்பார்கள். குற்றம் செய்கிறவர்கள் எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பற்ற உணர்வோடு வாழ்வார்கள். நமக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருமோ, யாராவது நமக்கு நம்மளை ஏதாவது பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே வாழ்ந்துட்டுருப்பாங்க குற்றம் செய்கிறவர்கள். அவங்களால நிம்மதியாக தூங்க முடியாது, மனசில் அமைதி இருக்காது, மனசில் எப்போவுமே பயம், ஒரு வன்முறை பயம், ஒரு மரண பயம் குற்றம் செய்தவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ லஞ்சம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், மாட்டிடுவோமோ, அவங்க காட்டி கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயமே நோயை உருவாக்கிறோம். அவங்க மனசில் எதிர்மறையான சிந்தனை, யாராவது நம்மளை காட்டி கொடுத்தா அவங்கள பழி வாங்கிடணும் அப்படின்ட்டு அவன் நமக்கு கெடுதல் நினைப்பான் அப்படின்னு சொல்லி மனசு ஃபுல்லாக ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்காது, யார்கிட்டையும் அன்பாக பேச முடியாது. நீ அன்பாக பாசமாலாம் குற்றம் செய்தவர்களுக்கு அன்பு இருக்காது, பாசம் இருக்காது. ஒரு நல்ல நாள் ஃபுல்லாக நீ குற்றம் செய்கிறப்பா, திருடுற, கையூட்டு, லஞ்சம் வாங்குற, பிறட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கறதில்ல, நீ வீட்டில் உன் குழந்தைகளோட எப்படி நீ பாசமாக இருக்க முடியும்? எப்போவுமே நீ பயந்துக்கிட்டே இருப்ப. அந்த பாசத்துக்கு பின்னாடி உன் குழந்தைகளோட நீ பாசமாக இருப்ப, ஆனால் அந்த பாசத்துக்கு பின்னாடி உனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ வேணாலும் நம்ம மாட்டுவோம், வெளியே போனால் என்றைக்கா வேணாலும் நம்மளை யாராவது அடிப்பாங்க, நமக்கு ஒரு ஆபத்து இருக்குது, கொலை கூட பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு நம்ம மற்றவங்கள ஏமாற்றிட்டு இருக்கோம் பணம் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பயத்தோடு தான் அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. அதனால தான் குற்றங்களை செய்த அந்த பயமே என்ன ஆகும் அப்படின்னா, வெளியிலேயும் உனக்கு ஆபத்து, வெளியிலையும். அதாவது குற்றங்கள் செய்கிறவர்களுக்கு இப்போ திருடுறாங்க அப்படின்னா, இவன் தான் திருடன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அப்படி தானே? அப்போ வெளியிலையும் ஆபத்து, அந்த வெளியில் நமக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை இருக்குது அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, மனசுக்குள்ள அந்த எண்ணம், அதுவே நமக்கு நிம்மதியற்ற வாழ்க்கையை உருவாக்கி நமது உடலில் நோயை ஏற்படுத்துவதற்கு குற்ற உணர்ச்சிகள் தான் காரணம். நோய் ஏற்படுவதற்கு குற்ற உணர்ச்சிகள் தான் காரணம். அதுபோல் நீங்கள் ஒரு வெள்ளைச்சீனி கலந்த டீ, காஃபியை குடிக்கிறீங்க, உங்கள் உடம்புக்கு தீங்கு தருகிற உணவுகளை சாப்பிடுகிறீர்கள், அதுவே உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும். இப்போ பரோட்டா சாப்பிட்றீங்க, பரோட்டா சாப்பிட்டா அதில் அந்த பரோட்டா மாவு இருக்குல்ல, அந்த மைதா மாவா, மைதா மாவை சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல் சேர்க்குறாங்க. அந்த கெமிக்கல் சர்க்கரை நோயை உருவாக்கும். நீங்கள் உங்களுடைய சர்க்கரையோட அளவை பார்த்தீங்கன்னா, பரோட்டா சாப்பிட்டுட்டு ஒரு 5 பரோட்டா சாப்பிட்டுட்டு நீங்கள் போய்ட்டு உங்கள் சர்க்கரையோட அளவை சோதிச்சு பாருங்கள், உங்கள் சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும். நீங்கள் சுகர் பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பரோட்டா சாப்பிட்டுட்டு போய் அந்த ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அந்த சர்க்கரை எகிரிடும். அந்த இல்லாதவங்க, அதாவது சர்க்கரை நோய் இல்லாதவங்களுக்கு கூட தொடர்ந்து பரோட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த சர்க்கரை நோய் உருவாயிடும்.
சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு பரோட்டா சாப்பிட்டிங்கன்னா அது அதிகமாகிடும். அப்போது இதெல்லாம் தெரிஞ்சே அப்போ தூக்கம் வராது பரோட்டா சாப்பிட்டா. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சே நீ அந்த பரோட்டா சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு குற்றம். அது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும். ஐயோ நோய் வந்துருமோங்கிற ஒரு பயம் வந்துடும். நம்ம இப்படி சாப்பிட்றோம், ஒரு நாள் தானே, ஐயோ ஒரு நாள் தானேன்னு சொல்லிட்டு அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ இது நோய் வந்துருமோ அப்படிங்கிற அந்த பயம் இருக்குல்ல, ஒரு மரண பயம். நோய் வந்தால் என்ன ஆகும்? அப்புறம் மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போயிடும், மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அந்த பயமே உங்களுக்கு என்ன ஆகும்? கடைசியில் ஒரு நோயை உருவாக்கிறோம், நிம்மதியற்ற அந்த குற்ற உணர்ச்சி. ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை உங்கள் உடம்புக்கு ஏற்படுது நீங்கள் சாப்பிட்ற உணவு மூலமாக. அதுவே உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும். ஒரு வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபியை குடிக்கிறீங்க, பேக்கரி உணவுகளை சாப்பிட்றீங்க, பப்ஸு கேக்கு பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். ஏன்னா அதில் எண்ணெய்லாம் கலந்துருக்கு. பஜ்ஜி சாப்பிட்றீங்க, சமோசா சாப்பிட்றீங்க, அதில் எண்ணெயில் பொரிச்சு எடுத்த உணவுகளை சாப்பிடும்போது உங்களுக்கு ஐயோ இதய நோய் வந்துருமோ, மாரடைப்பு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு குற்ற உணர்ச்சி. நம்ம உடம்புக்கு நாம் தீங்கு செய்கிறோம், நம்ம உடலை அழிக்கின்ற வேலையை நாம் செய்கிறோம், நம்ம உடம்புக்கு நாம் ஒரு குற்றத்தை செய்கிறோம். அந்த உணர்ச்சி இருக்குது பாருங்கள், அதுவே உங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கி, மரண பயத்தை உருவாக்கி, நிம்மதியற்ற ஒரு நிலைமையை உருவாக்கி, நல்லா தூக்கம் வராது, எப்போவுமே ஒரு எதிர்மறையான சிந்தனை இதெல்லாம் உருவாகி எதிர்காலத்தில் என்ன ஆகிடுமோ, நம்ம இப்படியெல்லாம் சாப்பிட்றோம், அப்போது இது எதிர்காலத்தில் கண்டிப்பாக நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, கன்ஃபார்மாக எனக்கு நோய் வரும் அப்படின்னு சிலர் நம்பியே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சரி இருக்கிற வரைக்கும் சாப்பிடுவோம், 40 வயசு வரைக்கும் சாப்பிடுவோம், நல்லா சாப்பிட்ருவோம், அதுக்கப்புறம் நோய் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ இந்த குற்ற உணர்ச்சிகள் தான் நோய்களுக்கு காரணம். நீங்கள் எந்த வகையில் ஏமாத்தினாலும் சரி, பிறரை ஏமாத்தினாலும் சரி, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலனாலும் சரி, அல்லது உங்கள் வேலையை நீங்கள் ஒழுங்காக செய்யலை, அர்ப்பணிப்போடு செய்யலை, உங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்குது, அந்த வேலையில் ஓப்பி அடிக்கிறீங்க, இப்படி பல வகையான குற்றங்கள் இருக்குது. அல்லது உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியை அடிமைப்படுத்துகிறீங்க, வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, வெளியில் போய் வேலைக்கு போகக்கூடாது, வீட்டில் தான் இருக்கணும், என்னுடைய சட்ட துணிகளை நீ துவைச்சி போடணும், நான் எனக்கு தேவையான சாப்பாடாக சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இது எல்லாமே குற்றம் தான். இது எல்லாமே குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும், இது எல்லாமே நோயை ஏற்படுத்தும். அது மாதிரி உங்கள் அவமானப்படுத்துகிறீங்க உங்கள் மனைவியவோ, அல்லது ஒரு மனைவியாக இருந்தால் ஒரு கணவனை அவமானப்படுத்துறது, அந்த கணவனுடைய உழைப்பை சுரண்டுவது, வேலைக்கு போகாமல் வீட்டிலே உட்காந்துட்டு ஒரு கணவனின் உழைப்பை சுரண்டுவது, ஒரு குடும்பத்தின் பொருளாதாரத்தை குறைப்பது. பெண் வேலைக்கு போனால் இன்னும் குடும்ப பொருளாதாரம் உயரும், அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க, ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவாங்க. அப்போ பெண்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலே ஒரு குற்றம், அது ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும். அந்த உணர்ச்சியை அவர்களுக்கு நோய்களை ஏற்படுத்தும். இப்படி நோய்கள் குற்ற உணர்ச்சியால் தான் ஏற்படுகிறது. பிறருக்கு இடையூறு செய்வது, பிறரை அடிமைப்படுத்துவது, பிறரை ஏமாற்றுவது, அப்புறம் தன்னையே கொல்வது, தவறான உணவுகளை சாப்பிட்டு தனது உடலே அழிப்பது, நோய்களை ஏற்படுத்தி தனது உடலே நோய்களை உருவாக்கி அழிப்பது, இந்த மாதிரியான குற்ற உணர்ச்சிகள் இருக்குல்ல, குற்றங்கள் செய்வது தான், குற்றங்கள் தான் நோய்களுக்கு காரணம். அதனால் குற்றங்கள் செய்வதிலிருந்து நம்ம விடுபடணும். முதல்ல விடுபட்டால் தான் நாம் குற்ற உணர்ச்சியிலேருந்து தப்பிச்சு உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டுலாம், உங்கள் லஞ்சம் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வருங்க. பிறரை கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் ஏமாத்துறீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வரும். ஏன்னா உங்கள் மனசில் அந்த குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, மற்றவங்கள ஏமாத்துறோம், வெளியிலேயே உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, மரியாதை கிடையாது, உங்களை பற்றி நீங்கள் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னா உங்களை பற்றி 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அப்போது அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மரியாதை குறைவு, போகிற இடத்துல யாரும் உங்களை நம்ப மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் உங்களை மற்றவங்க ஒரு திருடரை போல் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நீங்களும் உங்களை ஒரு திருடராகவே உணர்வீங்க, ஒரு ஏமாற்றுக்காரராக உணர்வீர்கள். அப்போ அதுவே உங்கள் உடம்புல ஒரு நோயை ஏற்படுத்தும். எப்போவுமே உங்களுக்கு வெளியிலையும் பாதுகாப்பு கிடையாது, உங்கள் உடம்புக்குள்ளேயும் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும், அதுவே நோய்களை ஏற்படுத்தும். அதனால் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் நேர்மையாக வாழ வேண்டும். நேர்மை இல்லாமல் லஞ்சம் வாங்குறது, ஏமாத்துறது, இவங்களுக்கு அந்த நோய் தான் தண்டனை. வெளியிலையும் அவங்களுக்கு மரியாதை கிடையாது, அதுதான் அவங்களுக்கு தண்டனை. அப்புறம் அவங்க உடம்புலேயே நோய் வந்துடும். அப்போ கஷ்டப்பட்டு ஏமாற்றி லஞ்சம் வாங்கி சம்பாதிச்ச பணத்தை வச்சு இவங்களால அனுபவிக்கவே முடியாது. அதுக்கு நேர்மையாக இருந்து நீ கொஞ்சம் சம்பாதிச்சாலும் போதும், நேர்மையாக இருந்தால் உன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், அதை வச்சு நீ அனுபவிக்கலாம். நீ லஞ்சம் வாங்கி பிறரை ஏமாற்றி கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம ஊரெல்லாம் ஏமாற்றி நீ நிறைய பணம் வச்சுருந்தாலும் அதை உன்னால் அனுபவிக்க முடியாது. அதான் இதுதான் மனிதர்கள் நேர்மையாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயற்கை மனிதர்களை கட்டுப்படுத்துகிறது. நோய்களை ஏன் உருவாக்குது? நீ ஒழுங்காக இரு, இல்லைன்னா இந்த நோய் தான் உனக்கு தண்டனை. நோய்கள் என்பது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. நேர்மையற்ற வாழ்க்கை வாழ்கிற இந்த மனிதர்களுக்கு இந்த இயற்கை கொடுக்குற தண்டனை தான் நோய்கள். நோய்கள் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்க தங்களுடைய நாம் என்ன தப்பு பண்ணோன்னு நினச்சி பாருங்கள். நம்ம உடம்புல இப்போ நோய் வந்திருக்கு அப்படின்னா நாம் என்ன தவறு செய்தோம், என்ன குற்றத்தை செய்தோம். தவறுங்கிறது இயற்கையானது, சரி தவறு என்பது இயற்கையானது. சரியானவற்றை தெரிந்து கொள்ள நாம் தவறு செய்வோம். ஆனால் குற்றங்கள் என்பது இயற்கையானது கிடையாது, செயற்கையானது. குற்றங்களை நாம் முற்றிலுமாக நிறுத்த முடியும், ஆனால் சரி தவறுங்கிறது வாழ்க்கையில் நடக்கும், அது இயற்கையானது.
அதனால் குற்றங்கள் வந்து உங்கள் உடம்புல நோய் இருக்கா, நீங்கள் வந்து உடல் பருமன் அதுவும் ஒரு நோய் தான், என்ன குற்றம் நாம் செஞ்சோம் யோசிக்கணும். இல்லை நம்ம நேர்மை இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் மனைவியை வந்து நீங்கள் வெளியே வேலைக்கு போக விடாமல் நீங்கள் வந்து தடுத்து வீட்டிலேயே சமைக்கிற வேலைக்கு அவங்கள வச்சுருந்துருக்கலாம். வேலைக்கு அவங்க உங்களுக்கு சமைச்சு போட்டு உங்களை வந்து குண்டாக்கியிருக்கலாம். நீங்களும் வேலை தவறாமல் சாப்பிட்டு குண்டாகிருக்கலாம். அதுதான் குற்றம். அந்த குற்றத்துக்கு கிடைச்ச தண்டனை தான் உடல் பருமன். அல்லது ஒரு மனைவி வந்து குண்டாக இருக்காங்க அப்படின்னா உங்கள் கணவர் ஏமாத்துறாரு, அந்த ஏமாத்துறதுக்கு நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. அவர் உங்களை ஏமாற்றி வேலைக்கு போக வேண்டான்னு சொல்கிறாரு. அப்போ அது சரிங்க நீங்கள் சொன்னால் சரிதான்னு சொல்லி வீட்டிலே உட்காந்துக்கிட்டு வேலைக்கு சமைச்சு கொட்டினீங்க, நீங்களும் சாப்பிட்டீங்க, நீங்களும் குண்டாயிட்டீங்க. நீங்கள் செய்த குற்றம் அதுதான். அதாவது திருடுறதும் குற்றம், திருட அனுமதிப்பதும் குற்றம், ஏமாத்துறதும் குற்றம், ஏமாற்ற அனுமதிப்பதும் குற்றம். அது மாதிரி வெளியில் வேலைக்கு போகாமல் பெண்கள் வீட்டிலே உள்ள வேலைக்கு செய்கிறாங்களா, அதுவும் ஒரு குற்றம் தானே. வேலைக்கு போகணும், உன்னுடைய பொருளாதாரத்தை நீ தான் தேடணும், உனக்கு சுயமரியாதை இருக்குது, சுதந்திரம் இருக்குது. அதை போய் வெளியில் போய் தேட வேண்டாமா? நீ வீட்டுக்குள்ளே இருந்துக்கிற நல்ல பிள்ளைங்கிற பேர் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு சமைச்சிக்கிட்டு அப்போ அதை வேலைக்கு சாப்பிட்டு கடைசியில் உனக்கும் குண்டாகி சுகர்லாம் வந்துடுது. நீ செய்த குற்றம் அதுதான். இந்த மாதிரி உன் உடம்புல நோய் இருந்தால் நாம் என்ன குற்றம் செய்தோம் என்பதை கண்டுபிடிக்கணும். அதனால் வந்து எந்த வகையிலுமே பிறரை வந்து நம்ம துன்புறுத்தக்கூடாது. இப்போ வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக 3 மணிக்கே எழும்பு கஷ்டப்பட்டு வற்புறுத்துறது, அப்படி விரட்டுறது, அப்போது அந்த மாதிரியும் துன்புறுத்தக்கூடாது. நல்லது செய்கிறோன்ற பேரில் அவங்கள வந்து ஒரு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணுறேன், எனக்கு வாழ்க்கை ஜாலியாக இருக்குங்கிற ஒரு உணர்வை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்து அவங்கள வந்து வளர்த்தெடுங்க. அதுவும் இல்லாமல் துன்புறுத்தக்கூடாது. நல்லது செய்கிறோன்ற பேரில் துன்புறுத்தினாலும் அப்பவும் அது உங்களுக்கு நோயாக மாறுது. நல்லது தான் நம்ம செய்கிறோம், இப்போ கஷ்டமாக இருக்கும், போக சரியாயிடும் அப்படின்ட்டு நினச்சிக்கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் உங்களை சார்ந்தவர்களை நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வைத்திருக்குங்கள். மகிழ்ச்சியாக இருந்து எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து குற்றங்கள் தான் நோய்களுக்கு காரணம். அதனால் குற்றங்களை செய்வதை நிறுத்தினால்தான் நம்ம வந்து நோயிலிருந்து தப்பிக்க முடியும்.